ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல் கேரளா லாட்ரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 15/2/2026 சம்ருதி SM42க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் எனக்கு பிடிபடலை, எனக்கு டெய்லி சீபோர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்துலேயே இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சிபோர்டு அதோட நம்ம பிசி போர்டும் கொடுத்துருக்குறோம். ஒரே ஒரு நம்பர் மட்டும் வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு டெய்லி சிபோர்டுக்கு பிசி போர்டுக்கு நம்பர் வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, அதனால் நம்ம எப்போதும் போல் ஞாயிற்றுக்கிழமை டு ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை வந்த ரிசல்ட் நண்பா. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஏபிசி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 063, ஃபுல் போர்டில் வந்து 950063. அதுக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 890 ஏபிசி போர்டு. அதுக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை வந்து 525 சொல்லிட்டு இப்படி எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை டு ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட்டை இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்குள்ளே கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 5Dயோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் 6 கூட்டும் போதும் கழிக்கும் போதும் நம்மளுக்கான சிபோர்ட் நம்பர் கிடைக்கிது. அதே மாதிரி யாரும் ரிசல்ட் கூடயும் குழப்பிக்காதீங்க. ஏன்னா இது எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட் நண்பா. ஏன்னா ஒரு கிழமைக்கும் ஒரு கம்பெனி பேர் வருது. அது ஒரு வீடியோலையும் நம்ம சொன்னாலுமே நண்பர்கள் வந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ யார் ரிசல்ட் கூட குழப்பிக்காதீங்க. அந்தந்த கம்பெனி பேர் வச்சு கெஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு நம்பர்ஸுகள் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ ஞாயிற்றுக்கிழமைனாலே நம்மளுக்கு சம்ருதிங்கிற ட்ரா நண்பா. இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாமில் ஃபுல்லாகவே பார்த்துடலாம். இங்கே நான் வந்து 887லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் போர்டு பார்த்தீங்கன்னா 445. நம்மளுக்கு தேவை வந்து 5Dங்கிறதுனால இதில் 5Dயில் 4 இருக்குது. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு ப்ளஸ் இருக்கிறதுனால இதோட நம்ம இங்கே 6. இப்போ இதை அப்படியே ஸ்ட்ரைட்டாக நம்ம கூட்டி போட்டுடலாம். 6ஓட 4 கூட்டினோம்னா 0. அப்போ 0 தான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்டாக்கான சிபோர்டு அல்லது ஆல். ஸோ இது சிங்கிள் நம்பர் கெஸ்ஸிங் நண்பா. இப்போ நம்மளுக்கு இந்த 887க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 820. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0 நண்பா. சிபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி மட்டும். ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு நம்ம வந்து 5Dயோட 6 வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் பண்ணுறோம். இப்போ இங்கே ப்ளஸ் பண்ணியிருக்கோம். இப்போ மைனஸ் பார்ப்போம். அடுத்தடுத்த ட்ரா 820. ஃபுல் போலில் வந்து 527 இருக்குது. ஸோ நம்மளுக்கு தேவை 5Dங்கிறதுனால 5D எடுத்துக்கலாம். இதில் மைனஸ் இருக்குது 6. இப்போ இதை மைனஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இப்போது 6ல் 2 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு 4. அப்போது 4 தான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்டாக்கான சிபோர்ட் நண்பா. சிபோர்ட் அல்லது ஆல் போர்ட் 4 மட்டும் தான் இருக்குது இந்த 820க்கு அப்புறம். இப்போ இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 464. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4 நண்பா. இந்த இடம் ஒரு சூப்பர் ஹிட். ஏன்னா சிங்கிள் நம்பர், அதுவும் சிங்கிள் நம்பரில் நம்மளுக்கு டபுளாக கிடச்சிதுன்னா அது பெரிய அதிர்ஷ்டம் தான். ஸோ எப்போதுமே 2 நம்பர் இதுவாக அதுவான்னு சொல்லுவோம். ஆனால் இந்த கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரே ஒரு நம்பரை வச்சு தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அது அப்படியே நம்மளுக்கு சிபோர்டில் ஹிட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த ட்ராவில் நம்மளுக்கு ஏசியாவும் பாஸ் ஆகிருக்கு. இப்போ 2 ட்ரா பார்த்துட்டோம். ஃபஸ்ட் ட்ரா சி போர்டு, ரெண்டாவது ட்ரா நம்மளுக்கு ஏசி போர்டு இருக்குது. இப்போ 464. இதோட ஃபுல் போர்டு வந்து 749. ஸோ நம்மளுக்கு தேவை இங்கே 5D, இதோட -6. இப்போ இதை மைனஸ் பண்ணிடலாம். 6ல் 4 போயிடுச்சுன்னா 2. அப்போ நம்மளுக்கு இந்த 464க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல் 2 மட்டும் தான் கிடச்சிருக்கு. இப்போ இந்த 464க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 421. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2 நண்பா. இந்த இடத்துல ஆல் போர்டு வந்து நம்மளுக்கு பாஸு. அதே மாதிரி போர்டுன்னு பார்த்தா இந்த இடம் நம்மளுக்கு பி போர்டு கிடச்சிருக்கு நண்பா. ஸோ பி போர்டு மட்டும் தான் வராமல் இருந்துச்சு. அதுவும் நம்மளுக்கு இந்த ட்ராவில் கம்ப்ளீட் ஆகுது. இப்போ 2 மைனஸுமே பார்த்துட்டோம். ஸோ இப்போ ஃபுல் முடிவில் நம்மளுக்கு வந்து சி போர்டு இருக்குது, ஏசி போர்டு இருக்குது, பி போர்டுன்னு இருக்குது. இப்போ ப்ளஸ் வழிக்கு போகிறோம் நண்பா. சேம் ஃபார்மெட் தான். 421. இதோட ஃபுல் போர்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 399 இருக்குது. ஸோ நம்மளுக்கு இங்கே 9 மட்டும் தான் தேவை. இந்த ட்ரா நம்மளுக்கு +6. இப்போ இதை கூட்டிடலாம். 6ஓட 9 கூட்டும்போது நம்மளுக்கு 5 கிடைக்கும். ஸோ இந்த 421க்கு அப்புறம் இதான் நம்மளுக்கு சி போர்டு அல்லது ஆல். 5 மட்டும் தான் இருக்குது இங்கே நம்மளுக்கு இந்த 421க்கு அப்புறம். இப்போ இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 525. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5 நண்பா. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது ஏ அண்ட் சி. ஸோ இந்த இடம் நம்மளுக்கு ஒரு சூப்பர் ஹிட் நண்பா. ஏன்னா ஏசி போர்டில் ஹிட் ஆகிருக்கு. இப்போ 5 to 5க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மெட் தான். இதோட ஃபுல் போர்டு வந்து 4 to 8. ஸோ நம்மளுக்கு இங்கே தேவை வந்து
2. ஸோ இந்த ட்ராவும் நம்மளுக்கு ப்ளஸ் தான் இருக்குது, +6. இப்போ இதை ப்ளஸ் பண்ணிடலாம். 6ஓட 2 கூட்டினோம்னா 8. அப்போ இந்த 5 to 5க்கு அப்புறம் நம்மளுக்கான சி போர்டு அல்லது ஆல் 8 மட்டும் தான் இருக்குது. இப்போ இந்த 5 to 5க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 890. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 8. அப்போ சி போர்டு இந்த இடம் வந்து நம்மளுக்கு ஆல் போர்டு நண்பா. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இதில் போர்டுன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஏ போர்டு. இந்த மாதிரி சிங்கிள் நம்பரில் நம்மளுக்கு டச்சு கிடச்சா அது பெரிய அதிர்ஷ்டம் தான். இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்டத்தட்ட 5 ட்ரா கிட்ட பார்த்துருக்கோம். சி போர்டு, ஏசி போர்டு, பி போர்டு, ஏசி போர்டு, ஏ போர்டுன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ அதிகப்படியாக நம்மளுக்கு சி போர்டு இருக்கிறதுனால தான் நான் சி போர்டுன்னு கொண்டு வந்திருக்கேன். வேணால் நீங்கள் இதை ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். ஏன்னா சிங்கிள் நம்பரை கெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஆல் போர்டு வந்து கூடுதல் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். இப்போ 890க்கு பார்த்துட்டு இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்க்கலாம். 890 ஃபுல் போர்டில் வந்து 390 இருக்குது. இந்த ட்ரா நம்மளுக்கு மைனஸ் வேல்யூ இருக்குது. அப்போது 9ஓட -6. இப்போ இதை கழிச்சிடலாம். 9ல் 6 போயிடுச்சுன்னா 3. அப்போ 890க்கு அப்புறம் நம்மளுக்கான சி போர்டு வந்து 3 நண்பா. இதுதான் நெக்ஸ்ட் ட்ராவுக்கு சி போர்டு அல்லது ஆல். இப்போ இந்த 890க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 063. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட போர்டுன்னு பார்த்தா இந்த இடம் நம்மளுக்கு சி போர்டு. இப்போது இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு. ஏன்னா இந்த 063 தான் நம்மளுடைய போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட்டு. ஸோ இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு இதில் தான் சி போர்டு எடுக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ட்ரா கண்டினியூஸாக நம்மளுக்கு சிங்கிள் நம்பரில் டச்சு கிடச்சிக்கிட்டு இருக்கு. நம்ம ஆல் போர்டு கிடச்சிக்கிட்டு இருக்குது. அதோட போர்டுகளும் நம்மளுக்கு இடையில கிடச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ லாஸ்ட் ட்ரா நம்மளுக்கு சி போர்டு கிடச்சிருந்துச்சி. அதனால் நான் இந்த ட்ராவுக்கும் சி போர்டுன்னு கெஸ் பண்ணியிருக்கேன். வேணால் நீங்கள் ஆல் போர்டில் பயன்படுத்திக்கலாம். 063 இருக்குது. ஃபுல் போர்டில் வந்து நம்மளுக்கு 950 இருக்குது. இந்த ட்ரா நம்மளுக்கு மைனஸ்னால 5D -6. இப்போ இதை கழிச்சிடலாம். 5ல் 6 போயிடுச்சுன்னா 1. இந்த ட்ராவுக்கு 1 மட்டும் தான் இருக்குது. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து சி போர்டுக்கு 1 மட்டும் தான் கிடச்சிருக்கு. 1உடைய பவர் நம்பர் இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 1ஓட பவர் நம்பர் வேணால் நம்ம எடுத்துக்கலாம். இதை நம்ம அப்படியே கீழே எடுத்து கொண்டு வந்துடலாம். சி போர்டு அல்லது ஆல் போர்டு 1. இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு 1 தான் கிடச்சிருக்கு. இந்த கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம சிங்கிள் நம்பரில் தான் கெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபுல்லாகவே சிங்கிள் நம்பர் தான். ஒருவேளை எனக்கு 1க்கு சான்ஸ் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா 1உடைய பவர் நம்பர் வேணால் நமக்கு கொண்டு வந்துடலாம். 6. 1 அல்லது 6 இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய கெஸ்ஸிங் நம்பர். இதை நான் ஃபார்மட் இப்படி தான் போட்டிருக்கேன். தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. ரிசல்ட் கூட யாரும் குழப்பிக்காதீங்க. உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட் எடுத்து இந்த எக்ஸை பயன்படுத்தி பாருங்கள். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒரு வேளை கெஸ்ஸிங் எதுவும் எனக்கு பிடிபடலை, எனக்கு சி போர்டுக்கு டெய்லி நம்பர் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சி போர்டு அதோட நம்ம பிசி போர்டுக்கு நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போது 1 அல்லது 6 ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இந்த ட்ராவுடைய மிக்ஸ்டு பிசி என்ன அப்படின்னு பார்ப்போம். பிசி மிக்ஸ்டு. இந்த ட்ரா பிசி மிக்ஸ்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது 9606. அதோட நம்மளுக்கு 16. த்ரீ 1 7 1 8 1. அதோட 4 1 1 1 6. இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கில் கிடச்சிருக்கு 6 பிசி போர்டு நம்பர்ஸ். 9 பிசி போர்டு நம்பர்ஸ். இதில் 6 தான் நம்மளுடைய கெஸ்ஸிங்குள்ளே வந்தது. மிச்சம் இருக்கிற நம்மளுடைய அந்த 3 நம்பர்ஸும் நம்மளுடைய அந்த சி போர்டுக்குள்ளேருந்து வந்தால் நம்மளுக்கான நம்பர்ஸாக கெஸ் பண்ணியிருக்கோம். அதாவது 1ஐயும் 6ஐயும் வச்சு 1 6 ஒரு பெயர் இருக்கும். அதே மாதிரி வந்து 1 1 6ங்கிறது இது தனிப்பட்ட நம்மளுடைய இந்த சி போர்ட்லேருந்து எடுத்திருக்க நம்பர்ஸ். அதனால் யாரும் இதை நீங்கள் ஏதாவது கழிக்கிறதா இருந்தாலும் தனிப்பட்டு கழிச்சிக்கலாம். நம்பரை குறைக்கிறதா இருந்தால், அதாவது கெஸ்ஸிங் படி நம்மளுக்கு 6 நம்பர் தான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங். ஸோ கூடுதலாக நம்ம இந்த சி போர்டுக்குள்ளேருந்து ஏன்னா சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அதுக்குள்ளேருந்து நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால தான் நான் அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் நம்பர்ஸை எடுத்துருக்கிறேன். எப்போதும் போல் 1 6 அதே மாதிரி 1 1 6ன்னு சொல்லிட்டு. ஸோ இது வேணும்னா நீங்கள் தனிப்பட்டு கூட எடுத்துக்கலாம். இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் இதுதான் நண்பா. நான் ஏற்கனவே சொன்னது தான்.
உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டோ ஏமாத்துறதுக்கோ எதுவுமே கிடையாது. அதே மாதிரி நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடல அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் சி போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், அதோட பிசி போர்டுக்கும் கொடுக்குறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் கட்டாயம் கிடையாது. வேணும்னா நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸாக நம்மளுக்கு போர்டு இருக்குது நண்பா. ஆல் போர்டில் நம்மளுக்கு டச் ஆகிட்டு இருக்குது. அதே மாதிரி விட்டு நம்மளுக்கு சி போர்டும் கிடச்சிக்கிட்டு இருக்கிறதுனால இந்த ட்ரா நம்மளுக்கு சி போர்டு கிடைக்குங்கிற நம்பிக்கைகளை கொண்டு வந்திருக்கேன். வேணும்னா நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். ஏன்னா சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆல் போர்டு பி அண்ட் ஏ வந்து நம்மளுக்கு கூடுதல் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 15/2/2026 சம்ருதி SM42க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான ஒரு கெஸ்ஸிங் தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.